Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Scorelab of profsam.com, that is, profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 11 dual nature of radiation and matterல இருந்து particle nature of light, the photon டாபிக்க பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். லைட்னாலே வேவ்னு தான் படிச்சிருக்கோம். இப்போ பார்ட்டிகிள்னு சொல்றீங்க. ஆமா, லைட்டுக்கு சில நேரத்துல சின்ன சின்ன துகள்கள், அதாவது பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த ஐடியாவை எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸோட ரொம்ப சிம்பிளா யாருக்கும் புரியுற மாதிரி பார்ப்போம். சரியா? உங்களுக்கு ஒரு கேள்வி. வானத்துல காமெட் பார்த்திருக்கீங்களா? அதாவது வால் நட்சத்திரம். பார்த்திருக்கேன். அதோட வால் எப்பவுமே சூரியனுக்கு எதிர் திசையில தான் இருக்கும். காமெட் எங்க போனாலும் சரி, அதோட டேல் சூரியனை விட்டு வெளியே தான் பாயிண்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? ஆமால, இப்போதான் யோசிக்கிறேன். ஒரு ட்ரெயின் வேகமா போகும்போது அதுல இருந்து வர்ற புகை அது பின்னாடி தானே போகும். கரெக்ட். ஆனா காமெட்டோட டேல் மட்டும் ஏன் அதை ஃபாலோ பண்ணாம எப்பவுமே சூரியனுக்கு ஆப்போசிட்டா போகுது? அது லாஜிக்கா இடிக்குதே. கரெக்டான கேள்வி. இதுக்கு அடிப்படை காரணம் சூரியன்ல இருந்து வர்ற லைட். லைட்டா வெளிச்சமால அப்படி நடக்குதா? ஆமா, அந்த வெளிச்சம் காமெட்ல இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ஒரு காத்து மாதிரி தள்ளுது. இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்றேன். இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜில சேட்டலைட்டை ஃபியூல் இல்லாம ஆமா, சூரிய ஒளிய மட்டும் வச்சு ஸ்பேஸ்ல நகர்த்த முடியும். பெரிய பட்டம் மாதிரி சோலார் சேல்ஸ்னு சொல்ற விஷயத்தை வச்சு பண்றாங்க. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? லைட்டுக்கு ஒரு பொருளை தள்ளுற அளவுக்கு சக்தி இருக்கா? வெறும் வெளிச்சம் பட்டாலே ஒரு பொருள் நகருமா? அது எப்படி சாத்தியம்? எக்ஸாக்ட்லி. அங்கதான் இன்னைக்கு டாபிக்கோட கோர் ஐடியாவே இருக்கு. பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு அலை, அதாவது வேவ்னு தான் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் கிளாசிக்கல் பிசிக்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ என்னதான் எக்ஸ்பிளனேஷன்? தி ஆன்சர் இஸ், லைட்னுங்கிறது வெறும் எனர்ஜி வேவ்ஸ் மட்டும் இல்ல, அது ஃபோட்டான்ஸ்னு சொல்ற சின்ன சின்ன எனர்ஜி பேக்கெட்ஸ், யானி பார்ட்டிகல்ஸால ஆனது. ஃபோட்டான்ஸ் சின்ன சின்ன எனர்ஜி பேக்கெட்ஸா? ஒரு அனாலஜி மாதிரி சொல்றீங்களா? இல்ல, அனாலஜியை விட அதுதான் உண்மை. இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்விசிபிள் புல்லட்ஸ். ஆமா, லைட்னுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத கோடி கணக்கான சின்ன சின்ன புல்லட்ஸ் ஒன்னா சேர்ந்து வர்ற ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி. ஒவ்வொரு புல்லட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு ஃபோட்டானுக்கும் எனர்ஜி மட்டும் இல்ல, மொமெண்டமும் இருக்கு. மொமெண்டமா? அதாவது தள்ளுற சக்தி. இப்பதான் எனக்கு பெரிய சந்தேகம் வருது. ஒரு நிமிஷம். நாங்க மெக்கானிக்ஸ்ல படிச்சதெல்லாம் மொமெண்டம்னா P = mv, அதாவது மாஸ் இருந்தாதான் மொமெண்டம் இருக்கும். கரெக்ட். ஃபோட்டானுக்கு மாஸ் இருக்கா? மாஸே இல்லாத ஒரு விஷயத்துக்கு எப்படி மொமெண்டம் இருக்க முடியும்? அப்போ அந்த ஃபவுண்டேஷனல் ஃபார்முலா தப்பா? சூப்பர்ப் கொஸ்டின். இந்த கேள்விதான் 20th செஞ்சுரியோட ஆரம்பத்துல பிசிசிஸ்ட குழப்புன ஒரு பெரிய கேள்வி. P = mv ஃபார்முலா தப்பு இல்ல, ஆனா அது நியூட்டனோட வேர்ல்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது இன்கம்ப்ளீட்டா? ஆமா, ஃபோட்டானோட மொமெண்டமை புரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூட்டனை விட்டுட்டு ஐன்ஸ்டைனோட வேர்ல்டுக்குள்ள போகலாம். ஐன்ஸ்டைனோட வேர்ல்டா? ஓகே, சொல்லுங்க. ஆனா அத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இன்விசிபிள் புல்லட்ஸ் ஐடியாக்கு உண்மையாவே ஹார்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் இருக்கான்னு பாப்போம். அந்த அன்டினைபிள் ப்ரூஃப் தான் காம்ப்டன் ஸ்கேட்டரிங். அது என்ன? இது ஒரு பில்லியர்ட்ஸ் கேம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு சின்ன பில்லியர்ட்ஸ் பால், கியூ பால்னு சொல்லுவோம்ல, அது நின்னுட்டு இருக்கிற ஒரு இன்னொரு பால் மேல மோதுது. மோதன உடனே என்ன ஆகும்? ரெண்டுமே வேற வேற டைரக்ஷன்ல தெரிச்சு ஓடும். மோதன பாலோட எனர்ஜியும் ஸ்பீடும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆர்தர் காம்ப்டன் அதே தான் பண்ணாரு. ஆனா பில்லியர்ட்ஸ் பால்ஸ்க்கு பதிலா அவர் ஒரு ஹை எனர்ஜி ஃபோட்டான, அதாவது ஒரு எக்ஸ்ரேய கியூ பாலாவும் நின்னுட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரான இன்னொரு பாலாவும் யூஸ் பண்ணாரு. ஓகே. அந்த எக்ஸ்ரே ஃபோட்டான் எலக்ட்ரான் மேல பட்ட உடனே அதே மாதிரி எலக்ட்ரான் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுது, அந்த ஃபோட்டானும் எனர்ஜியை இழந்து இன்னொரு பக்கம் தெரிச்சு ஓடுது. வாவ்! சோ ஒரு லைட் ரே ஒரு சாலிட் பார்ட்டிகிள் மாதிரி இன்னொரு பார்ட்டிகிள் கூட கொலைட் ஆகுதா? எஸ். அது மட்டும் இல்ல, அவர் இன்னொன்னும் கவனிச்சாரு. கொலிஷனுக்கு அப்புறம் தெரிச்சு போன அந்த எக்ஸ்ரேயோட வேவ் லென்த் அதிகமாகி இருந்துச்சு. வேவ் லென்த் அதிகமாகுதா? அப்போ E = hc/λ ஃபார்முலா படி எனர்ஜி குறையுதுன்னு அர்த்தம். ப்ரிசைஸ்லி. இது அந்த ஃபோட்டான் தன்னோட எனர்ஜிய எலக்ட்ரானுக்கு கொடுத்துருக்குன்னு ப்ரூஃப் பண்ணுச்சு. ஒரு வேவ் இப்படி பிஹேவ் பண்ணாது. ஒரு பார்ட்டிகிள் தான் இன்னொரு பார்ட்டிகிள் கூட மோதி தன்னோட எனர்ஜியும் மொமெண்டமும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்.
இதுதான் லைட்டோட பார்ட்டிகல் நேச்சருக்கு இருக்கிற அல்டிமேட் ப்ரூஃப். சோ இந்த காம்ப்டன் ஸ்கேட்டரிங் தான் லைட் பார்ட்டிகிள்ஸால ஆனதுன்னு நம்பியே ஆகணும்னு கட்டாயப்படுத்தின எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ புரிஞ்சுது. இப்போ இந்த ரெவல்யூஷனரி ஐடியாவை நம்ம என்சிஆர்டி புக் எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். செக்ஷன் 11.7ல இருக்கிற அந்த பாராகிராஃபை கொஞ்சம் படிங்க. படிக்கிறேன். In interaction of radiation with matter, radiation behaves as if it is made up of particles called photons. Each photon has energy E equal to h nu and momentum P equal to h nu c and speed c, the speed of light. கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. All photons of light of a particular frequency nu have the same energy E and momentum P, whatever the intensity of radiation may be. Photons are electrically neutral. In a photon-particle collision, the total energy and total momentum are conserved. எக்ஸாக்ட்லி. அந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். டோட்டல் எனர்ஜி அண்ட் டோட்டல் மொமெண்டம் ஆர் கன்சர்வ்ட். அதுதான் காம்ப்டனோட பில்லியர்ட்ஸ் கேம்ல நடந்துச்சு. இப்போ உங்க ஒரிஜினல் கேள்விக்கு வருவோம். ஆமா, மாஸ் இல்லாம எப்படி மொமெண்டம்? இதுக்கு ஐன்ஸ்டைனோட ஃபேமஸ் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி ஈக்குவேஷன் E² ஈக்குவல்ஸ் pc² பிளஸ் mc² தான் பதில் சொல்லுச்சு. ஓ, இந்த ஈக்குவேஷனா? பாத்திருக்கேன், ஆனா பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். பயமே வேண்டாம், ரொம்ப சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் எனர்ஜி, மொமெண்டம் அண்ட் மாஸ் இப்போ ஒன்னா சேர்க்குது. இந்த ஈக்குவேஷன்ல ஒரு ஃபோட்டான் மாதிரி மாஸே இல்லாத ஒரு பார்ட்டிகலுக்கு m என்ன ஆகும்? m வந்து 0 ஆயிடும். கரெக்ட். அப்போ m² டேர்மும் 0 ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? E² ஈக்குவல்ஸ் pc². பர்ஃபெக்ட். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா E ஈக்குவல்ஸ் pc. சிம்பிளா இருக்கா? இதுல இருந்து மொமெண்டம் P ஈக்குவல்ஸ் ECன்னு வருது பாத்தீங்களா? மொமெண்டம் இப்போ மாஸ் டிபெண்ட் பண்ணல, ஆனா எனர்ஜி டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓ, அப்படிதான் வருதா? சோ மொமெண்டம்க்கு மாஸ் தேவையில்லை, எனர்ஜி இருந்தாலே போதும். அப்போ P ஈக்குவல்ஸ் mvங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. கரெக்ட். இப்போ பாருங்க, நமக்கு மேக்ஸ் பிளாங்கோட ஈக்குவேஷன் E ஈக்குவல்ஸ் h நியூன்னு ஆல்ரெடி தெரியும். ஆமா. அதை சப்ஸ்டியூட் பண்ணா மொமெண்டம் P ஈக்குவல்ஸ் h nu c. இன்னொரு ஃபேமஸ் வேவ் ஈக்குவேஷன் இருக்கு, C ஈக்குவல்ஸ் lambda nu. இதுல இருந்து nu c ஈக்குவல்ஸ் 1/λன்னு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணா ஃபைனலா என்ன கிடைக்கும்? P ஈக்குவல்ஸ் h/λ. P ஈக்குவல்ஸ் h lambda. அதுதான் ஒரு அழகான ஃபார்முலா. இதுதான் ஃபோட்டானோட மொமெண்டம்க்கு ஃபார்முலா. இந்த h பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தான். ஒரு பார்ட்டிகிள் ப்ராப்பர்ட்டியான மொமெண்டம் P-ய ஒரு வேவ் ப்ராப்பர்ட்டியான வேவ் லென்த்தை லாம்டா கூட கனெக்ட் பண்ற மேஜிக் பிரிட்ஜ். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு சோலார் செல்லோட ஏரியா 1 ஸ்கொயர் மீட்டர்னு வச்சுக்கலாம். அது மேல படுற சன்லைட்டோட இன்டென்சிட்டி, அதாவது பவர் பர் யூனிட் ஏரியா 1000 வாட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். சரி. அந்த லைட் ஃபுல்லா அந்த சேல் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அது எவ்வளோ ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும்? ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா F ஈக்குவல்ஸ் 2IAC. So, F equals 2 into 1000 into 1 divided by 3 into 10 to the power of 8. கால்குலேட்டர்ல போட்டா 6.67 into 10 to the power of -6 நியூட்டன்ஸ்னு வருது. இது ரொம்ப சின்ன ஃபோர்ஸ் ஆச்சு. கரெக்ட். உண்மையில சொல்லணும்னா ஒரு சின்ன மணல் துகளோட வெயிட் அளவுக்கு தான் இருக்கும். அப்போ இத வச்சு எப்படி சேட்டலைட் நகர்த்த முடியும்? அதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸ்பேஸ்ல காத்தில்ல, ஃப்ரிக்ஷனே கிடையாது. அங்க இந்த சின்ன ஃபோர்ஸ் கண்டினியூஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாட்கள்ல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட பெரிய ஸ்பீடுக்கு ஆக்சிலரேட் பண்ணிடும், ஃபியூவலே இல்லாம. ஓஹோ, சோ அந்த ஃபோர்ஸ் சின்னதா இருந்தாலும் கண்டினியூஸா ஆக்ட் ஆறதுனால பெரிய வேலையா செய்யுது. ஆனா ஒரு விஷயம், இந்த பிரஷர் அது சவுண்ட் வேவ்ஸ் ஒரு வால் மேல மோதுற மாதிரி ஒரு கண்டினியூஸ் வேவ் புஷ் பண்றதுனால வருதா? எக்ஸலன்ட் கொஸ்டின். அண்ட் இதுதான் எக்ஸாம்ல மார்க்க குறைக்கிற ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். ரேடியேஷன் பிரஷருங்கிறது லைட் வேவ்ஸ் பொருள் மேல மோதுறதுனால வருதுன்னு நினைக்கிறது தவறு. அப்போ எப்படி வருது? வேவ் தியரி வச்சு பிரஷரோட வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அது கரெக்ட் தான். ஆனா அந்த பிரஷருக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, ஒவ்வொரு இன்விசிபிள் புல்லட்டும், ஒவ்வொரு ஃபோட்டானும் தன்னோட மொமெண்டம அந்த சர்ஃபேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது தான். ஸோ இது ஒரு பார்ட்டிகல் கொலிஷன் ஃபினாமினன். ஓ, ஈஸியா ஞாபகம் வச்சுக்க, வேவ்ஸ் ப்ரெடிக்ட் த பிரஷர் பட் ஃபோட்டான்ஸ் டெலிவர் த பஞ்ச். காட் இட். பிரஷர்னாலே வேவோட புஷ் இல்ல, அது ஃபோட்டானோட பஞ்ச், மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர்னு ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுது. இன்னொரு காமன் மிஸ்கன்செப்ஷன் காம்ப்டன் ஸ்கேட்டரிங்ல வரும்.
ஷார்ட் வேவ்லெங்த் இருக்கிற எக்ஸ்ரேஸ்க்கு பதிலா லாங் வேவ்லெங்த் இருக்கிற விசிபிள் லைட்டை யூஸ் பண்ணா அந்த வேவ்லெங்த் ஷிஃப்ட் இன்னும் அதிகமா தெரியும்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க. ஆமா, அது லாஜிக்கலா தானே இருக்கு. பெரிய வேவ்னா பெரிய மாற்றம் இருக்கணும்ல. இல்ல, அங்கதான் ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த ஷிஃப்டோட ஆப்சல்யூட் வேல்யூ, அதாவது டெல்டா லாம்டா, இன்கமிங் ஃபோட்டோனோட வேவ்லெங்த் லாம்டாவை பொறுத்து இல்ல. அப்போ அது எதை பொறுத்து இருக்கும்? அது ஸ்கேட்டரிங் ஆங்கிளை மட்டும்தான் பொறுத்து இருக்கு. சோ எக்ஸ்ரேக்கும் விசிபிள் லைட்டுக்கும் ஆப்சல்யூட் ஷிஃப்ட் ஒண்ணுதான். ஆனா அந்த ஷிஃப்டோட இம்பாக்ட், அதாவது த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் டெல்டா லாம்டா பை லாம்டா ஷார்ட் வேவ்லெங்த் எக்ஸ்ரேஸ்க்கு பெருசா தெரியும். லாங் வேவ்லெங்த் விசிபிள் லைட்க்கு அது ரொம்ப சின்னதா மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு தெரியாம போயிடும். அதனாலதான் காம்ப்டன் எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணாரு. ஓஹோ, சோ ஷிஃப்ட் அமௌண்ட் டெல்டா லாம்டா கான்ஸ்டன்ட் தான், ஆனா அந்த ஷிஃப்டோட தெரியிற இம்பாக்ட் எக்ஸ்ரேஸ்ல தான் பெருசா இருக்கும். இப்போ தெளிவா புரிஞ்சுது. ரொம்ப ட்ரிக்கி பாயிண்ட் இது. பெர்ஃபெக்ட். இந்த கான்செப்ட்ஸை மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த நிமோனிக் photon properties. Energy is high nu, momentum is high la. Energy is high nu, momentum is high la. நல்லா இருக்கு. அதாவது E equals h nu and P is equal to h lambda. கரெக்ட். அடுத்து ஒரு physical gesture. காம்ப்டன் ஸ்கேட்டரிங்னால உங்க 2 கையையும் வச்சு பில்லியர்ட்ஸ் விளையாடுற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. பில்லியர்ஸா? ஆமா. ஒரு கை ஃபோட்டான், இன்னொரு கை எலக்ட்ரான் மேல பட்டு டக்குன்னு ஒரு சத்தம், ரெண்டுமே வேற வேற டைரக்ஷன்ல திரிச்சு ஓடுது. இது ஒரு பியோர் பார்ட்டிகிள் கொலிஷன். வேவ்ஸ் இப்படி மோதாது. சோ ஃபோட்டான் கொலிஷன்னாலே இந்த பில்லியர்ட்ஸ் கேம் ஞாபகம் வரணும். சோ நம்ம என்ன பார்த்தோம்? லைட், அதாவது ஒரு வேவ் சில நேரத்துல பார்ட்டிகிள் மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இது ஒரு லாஜிக்கல் கேள்வியை எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? அப்போ மேட்டர், அதாவது ஒரு பார்ட்டிகிள் சில நேரத்துல வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுமா? இதுதான் அடுத்த டாபிக்கான டீப் ப்ராக்லி ஹைபோதசிஸ்க்கு ஆதாரம். பட் அது இன்னொரு நாளோட டீப் டைவ். வாவ், தி என்டையர் பிக்சர் ஆஃப் பிசிக்ஸ் சீம்ஸ் டு பி டர்னிங் அப்சைட் டவுன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸோட அழகே. சரியா, இன்னைக்கு டிஸ்கஷனை 3 முக்கியமான பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்ணலாம். ஓகே. லைட் மேட்டர் கூட இன்டராக்ட் ஆகும்போது வெறும் வேவ்ஸை மட்டும் இல்லாம ஃபோட்டான்ஸ் என்ற பார்ட்டிகல்ஸால ஆனது போல பிஹேவ் பண்ணுது. இதுதான் டியூவல் நேச்சரோட ஒரு பக்கம். நம்பர் 2, ஒவ்வொரு ஃபோட்டானுக்கும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி E is equal to h நியூம், ஒரு குறிப்பிட்ட மொமெண்டம் P is equal to h லாம்டாவும் இருக்கு. இந்த மொமெண்டம் உண்மையானது. அது ரேடியேஷன் பிரஷர் என்ற ஒரு ஃபோர்ஸை உருவாக்க முடியும். அண்ட் ஃபைனலி நம்பர் 3, ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன்ல, அதாவது காம்ப்டன் ஸ்கேட்டரிங்ல ஒரு பில்லியர்ட்ஸ் கேம்ல நடக்கிற மாதிரியே டோட்டல் எனர்ஜியும் டோட்டல் மொமெண்டமும் கன்சர்வ் ஆகுது. இதுதான் லைட்டோட பார்ட்டிகல் நேச்சருக்கு இருக்கிற எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? எஸ், PROFSAM.com. நல்ல படிங்க.